ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியல. ஏன்னா வீடு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறதுனால அந்த வேலையே சரியாக இருந்துச்சு. எல்லா ஸ்கூலில் இன்றைக்கி பிள்ளையார் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சுண்டல் கொழுக்கட்டை கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டேன். இது கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் செம்மையாக இருக்கும். இது கூடவே பவுடர் ஜாகரியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டேன். இந்த மாதிரி இறுக்கி வரும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காத்தூள் ஆட் பண்ணி இறக்கிட்டேன். பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸ் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருந்தேன். இதில் கொஞ்சம் உப்பு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு கொழுக்கட்டை மாவை மிக்சிங் பவுல் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார கொழுக்கட்டை தான் மீதி இருந்த மாவில் ரெடி பண்ணியிருந்தேன். நார்மலாக ஆட் பண்ணுற தாளிப்பு தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே கொழுக்கட்டை மாவில் ஆட் பண்ணி பிடி கொழுக்கட்டை மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கார சட்னியோட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.